தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் மேக்ஸிமம் ஃபார் தி நியூக்ளியஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வரும். இப்போ 4 நியூக்ளியஸையும் நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு ஹீலியம் 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லெட் 208 கொடுத்துருக்காங்க. மாலிப்டினம் 101 கொடுத்துருக்கோம். இப்போ அயன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த கான்செப்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பைண்டிங் எனர்ஜி ஃபார் நியூக்ளியான் கர்வ் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு அந்த கர்வ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மாஸ் நம்பரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்லயும் டினோட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அகைன் நம்ம வந்து மாஸ் நம்பர் ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த 2 ஹீலியம் 4 பெரிலியம் இந்த கார்பன் ஆக்சிஜன் இதுல எல்லாம் ஒரு ஷார்ப் பீக்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம். அப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து அயன் 56 தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். 8.8 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இந்த 238 போகும்போதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. யுரேனியத்துக்கெல்லாம் பைண்டிங் எனர்ஜி 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் தான் இருக்கு. அப்ப இருக்கிறதுல எதுக்கு மேக்ஸிமம் அப்படின்னா அயன் 56க்கு தான். அதனாலதான் இது வந்து நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க கொடுத்துருக்கிறதுல நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து எதுக்கு மேக்ஸிமமா இருக்குன்னா அயன் 56. இந்த 208 போகும்போது நமக்கு வந்து என்ன ஆயிடுது மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருக்கு ஹீலியம் 4. இங்க வந்து நமக்கு ஒரு ஷார்ப் பீக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அயன் வரும். அயனுக்கு தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து இருக்கும். அந்த லாஸ்ட் வீடியோல அந்த கர்வ் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைக்கும். அப்போ the binding energy per nucleon is maximum for the nucleus. எது வந்து என்னது அயனுக்கு தான் மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு பாக்கலாம்.